நீங்கள் எல்லாம் மதிலிலே ஏறி நின்று பூச்சூடக்கூடிய சிறந்தனில மணிமகனும் கரந்தனிலே வாளாயுதம் இப்படி பெண்ணாக இருந்தீங்க ஆணுடை தடுத்து நிற்கிறீரா தாயே? கண்ணே அம்மா, நம்மளுடைய நாட்டுல திரிகிறத்தான் ஆடு மாடு எல்லாமே பறிபோகி விட்டது. அம்மா, திரிகத்தான் நம்முடைய பசுமந்தைகளை அவற்றாகலையும் ஓட்டிச் சென்று விட்டானா? அப்பொழுது உன் தந்தையாராகப்பட்டவர் நான் போய் வீர விளையாட்டு விளையாடி நான் ஆடு மண்ணையை ஓட்டி வருகிறேன். அதனால நான் போவதாக இருந்தால் நம்மளுடைய நாட்டுல மத்திய தேசத்துல ஆணுக்கு ஆணாக ஆணுடை தரித்து ஆண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன் தந்தையார்கிட்ட கட்டளை. அப்படியா? தந்தையார் சென்று விட்டார். தந்தையில இருக்குவது தென்கோடி திசையிலிருந்து சேனாதி சேனையெல்லாம் படை வட்டாரம் எல்லாம் எட்டி விடுத்து வாழ விடுத்து சேனாதி சேனை எல்லாம் வருகிறதா? ஆமா தாயே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? தாயே, அம்மா, நீங்கள் ஆணூறு தரித்து நீங்க நிற்பதை விட அம்மா சின்ன பிள்ளை தாயே கரந்தனிலே வாழ் குடித்து வீர திறந்த விட்டு என் அருகாமையிலே நின்று ஓய்வா மன்னா மகனே என்று ஒரு வார்த்தை இடுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா அந்த துரியோதன சேனை என்ன படை பட்டாளங்கள் என்ன அனைத்து படை வட்டாரை தமிழ் மொழியாக்கி வருகிறேன். ஒரு மகனாக 5 வயது அறியாத குழந்தை கொஞ்சம் தெரு வயது சிறிய பாலகன் வேண்டாமடா நீ போய் சிறிய வண்டி என்னடா. இதுதான் ஒரு தாய் பாசம். பெத்தமனா பெத்து பிள்ளை மன கல்லுன்னு சொல்லுவாங்க. நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். என் தாயாகப்பட்டவள் சின்னஞ்சிறு வயது அறியாத பையன், நீ போய் என்ன செய்வன்னு சொல்றியா? மகனே அம்மா, அம்மா அங்கமம் தெரிந்தேன்
சிறிதென்பார் அதன் விஷம் கொடியதுன்னு சொல்லுவாங்க. சிங்கத்திற்கு பிறந்த எனக்கு சினம் குறையுமா? கடுகு சினத்தால் காரணம் குறையுமா? வஜ்ர தூணை கதே வருமா? அம்மா, என்னை கோலை என்று நினைத்து விடாதீர்கள். நான் நாடாளு மன்னனுக்கு பிறந்தவன். எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் படை வட்டாளர்கள் அல்ல, சகலவித சேனைகளில் தொச்சமாக்கி வருகிறேன். 1000 முறை அடுக்குமுறை எடுத்து கூறினாலும் உன்னை நான் சண்டைக்கு போவதற்கு விட மாட்டேன். நீ என்னதான் தடுத்தாலும் சரி, ஏழு வார்த்தைகள் சொன்னாலும் சரி, நான் சண்டைக்கு போயே மாட்டேன். நான் சொன்னதை கேளு. தாயே, என்னை பெட்டி பூச்சி என்று நினைக்கிறீர்களா? பெட்டிக்குள்ளே போட்டு அடக்கம் செய்வதற்கு வில்வித்தை, ஆயுதத்தை, கதை வயிற்சி, ரத வயிற்சி என்று சொல்லக்கூடிய சகல விதமான பயிற்சியும் கற்றவன் தான். அப்படிப்பட்ட எனக்கு ஏமானி பயந்துக்கிற அம்மா, சண்டைக்கு போக வேண்டாம் என்று 1000 முறையாக எடுத்து கூறினாலும் போயேதான் ஆக வேண்டும் சொல்றேன். அப்படி நீ சண்டைக்கு போவதாக இருந்தால் தாயே, மகனே, இந்த தேசத்தில், நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய யாவரும் பெண்ணாக தான் இருக்கிறாங்க. அப்படி நான் சண்டைக்கு போவதாக இருந்தா அம்மா, அப்படி நான் செல்வதாக இருந்தா எனக்கு ரதம் ஓட்டுவதற்கு ஒரு சாரதி மட்டும் அனுப்பிடுங்க. உடனே நான் சண்டைக்கு போறேன். மகாராணி, இதோ நம்ம நாட்டிலே ஆடவர் அனைவரும் பேரும் சென்று விட்டாக நம் இளவரசனாக விளங்கக்கூடிய உத்தரகரமான அரசரோ, அதாவது சண்டைக்கு போவதாக இருந்தால் எனக்கு ரதம் ஓட்ட ஆள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். மகாராணி, நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம். இதோ நம்முடைய இளவரசி இடத்திலே, அதாவது நாட்டியம் சொல்லக்கூடிய, அதாவது வேடி பெண்ணாக இருக்கிறார்கள் நாட்டிய சாலையிலே, அந்த பெண்மணியாகப்பட்டவர் நன்றாக ரதம் ஓட்டுவார் என்னிடத்தில் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். ஆமா, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வேடி பெண்ணை நான் அழைத்து வருகின்றேன். ரதம் ஓட்டுவதற்கு அனுப்பி வைக்கலாம். அதி சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. கேளுங்கள் சபையார்களே, இப்படியாக வேடி பிரகல்லாத் சபைக்கு தருவோம் என்ற விஷயம் பெண்ணால்
எங்க மாமா எங்க எங்க இருக்கிறீங்க? என் மாமா இது என்ன ஊரு? கூலையூர். கூலையூர். இந்த கூலையூர்ல பேரு புகழ் பெற்ற நம்முடைய நம்முடைய அக்னியில பிறந்த அதிவீர வன்னியர்கள், அப்படியே அக்னியில பிறந்த அதிவீர வன்னியர்கள், நெருப்பில பிறந்த நிகரற்ற வன்னியர்கள், நம்முடைய இனமான வன்னிய குல சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த சக்தி மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு நம்மை வாழப்பாடு இருந்து நம்ம வரவழைச்சு நமக்கு வயிறாறு அன்னமிட்டு நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்களும் எனக்காக அன்பளிப்பு வழங்கி இந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் இந்த சக்தி மாரியம்மனுடைய அருளை பெற்று இவங்க எல்லாரும் என்னைக்கு போல என்னைக்கும் சீரு சிறப்போட எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு தெய்வங்கள் யாவற்றார் பேர்களும் காசு கொடுத்தாலும் கொடுக்கறதுனால இந்த நாடகத்தை பாக்குறதே பெரும் புண்ணியம். மகாபாரதம்னா அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. மகாபாரதமும் ராமாயணமும் அப்படி நம்முடைய கலையை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நம்முடைய தாய்மார்களும் சீரு சிறப்போடு செல்வ செழிப்போடு இன்புற்று வாழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்க ஏங்க ஏங்க மாமா ஏங்க மாமா ஐயோ இங்க வாங்கல ஆட்டுக்காடு சுருக்கு என் மாமா இங்க வாங்க கிட்ட வாங்க. பொம்பளை கிட்ட வரத்துல ஏன் வருதுல்ல பிச்சுக்க முடியும். என்ன நல்லா பாருங்களேன், பார்த்தாவே மார்க்க மாட்டான் தெரியுது. நீ ஆம்பளையா பொம்பளையா வித்தியாசமே தெரியல. நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். அடியே சொல்றி நானா நானா இல்ல பெண்ணா எப்படி பார்த்தா தெரியுது? உன்னைய ஆணு மாதிரியும் தெரியல பொண்ணு மாதிரியும் தெரியல, ரெண்டுலயும் கூட்டு இல்லாத எப்படி நீ சொல்ற மாதிரிதான் ஆளு. எப்படி தெரியுமா? வாட்டப்பட்டி வாட்டப்பட்டி
போடு பாசு இப்படி சொல்லிட்டு போடுதா ஏ பொக்கு பொக்கு நீ போடுகான்ல பொக்குன்னா என்னன்னு தெரியுமா கல்லைய உடைச்சா மேல பார்த்தா கல்ல மூடி தோல் இருக்கும் கல்ல பெரிய கல்லையா இருக்கும் உள்ளார உடைச்சு பார்த்தா ஒண்ணு இருக்காது அதுக்கு பேர் தான் பொக்கு நீ பொக்கா இருந்தாலும் சரி நீ பக்கா இருந்தாலும் சரி அப்படியா இருந்தாலும் இப்பொழுது என்ன தெரிஞ்சுக்கிட்டியா டேய் என் பெயர் பேடி பிரகனலை என்ன பேரு பேடி பிரகனலை நான் யாரு நான் பேடியா இல்ல நான் வேறு பெண்ணா எனக்கு ஒரு யோசனை எப்படின்னா ஒரு பக்கம் நல்ல வலுவான மீசம் இருக்கு ஒரு பக்கம் மீசையும் கிடையாது ஆனா மீசைனால அந்த பக்கம் மார்பு இருக்குது பாத்துக்கிட்டியா பாத்துக்கிட்டியா என்னத்த பார்த்த இல்ல இந்த பக்கம் ஒண்ணு நிறைய பெருசாக்குது அந்த பக்கம் ஒன்னையும் காணும் ஆனா ஒரு பக்கம் மீச்ச இருக்குது தெரிஞ்சுக்கிட்டியா தெரியலையே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா சொன்னா நீங்க சொன்னாத்தானே நான் தெரிஞ்சுக்க முடியும் பொக்கு நானும் நான் பெண்ணு கிடையாது நானே பொம்பளை இல்ல நான் எப்படி இப்படி உருவம் மாறினேன் நீங்க யாரு நான் யாரு நான் எப்பேற்பட்ட குலத்திலே பிறந்தவன் நான் எப்பேற்பட்ட வம்சத்தில சேர்ந்தவன் விஷயம் யாரும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க சாமி தெரிஞ்சுக்கிறேன் பரிமாண வாழ்த்து வாழ்த்து
போடுங்க ஏண்டா பொக்கு என்னை யாரு என்னன்னு தெரியாது என்னடா பேசிட்டு இருக்கிற யாருங்க யாரு ஆறுன்னு கேட்கணும் பயந்து நடுங்கிதான் பேசணும் என்ன என்னன்னா என்னைய பொட்டையங்கறியா போடுங்க டேய் நான் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மத்ராதேவிக்கும் ஐவர் வஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேரு 5 பேர் பாண்டவர்கள் தருமர் எங்க அண்ணன் பெரிய அண்ணன் இந்த விராட தேசத்துல நாங்க 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது என் தேவியாகிய பத்தாத பத்தினி பழுதுபடாத வாசகி பாஞ்சாலியோட நாங்க 6 பேரும் பஞ்சம் முளைக்கிறதுக்கு இங்க இருக்கிறோம் எப்படி எங்க அண்ணனாகி தருமர் கெங்குப்பட்டர் எங்க அண்ணன் பேர் என்ன கெங்குப்பட்டர் ஆமா ஏய் ஆலோசனை சொல்லக்கூடிய வில்லாட மன்னனுக்கு ஆலோசனை மந்திரி எங்க அண்ணன் பெரியவர் எங்க 2வது அண்ணன் 16,000 யானை வளப்படுத்த மதகரி வீமன் அதாவது மடப்பள்ளியில சமையல்காரரா பலா என்னன்னா எங்க அண்ணன் இருக்காரு என் தம்பி ஆகிய நகுலன் அவன் பேர் என்ன குதிரை மேய்க்கிறான் சொன்னிய இல்லடா இங்க வா ஐயா என்னுடைய தம்பி ஆகிய நகுலனுடைய பெயரு தாமக்கிரந்தி என்ன பேரு தாமக்கிரந்தி சரிங்க சகாஜாவனுடைய பேரு தந்திரிப்பாளன் தாமக்கிரந்தி தந்திரிப்பாளன் இப்படி என்னுடைய பெயரு ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் ஆகியதான் என்னுடைய பேரு இப்ப என்ன பிரகநலை 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 என் பேரு பிரகநலை ஆமா அப்பேற்பட்ட அர்ஜுன மன்னன் நீங்க எதுக்கு இப்படி இருக்கிறீங்க யானை இப்படி ஆன என்ன காரணம் அட சண்டால பாவி நல்லா தானே நடப்பீங்க வீர வீரமா நீங்க வில்ல எடுத்து சண்டைக்கு போனா கூட அவ்வளவு அருமையா இருக்குது ஆமா சாமி டேய் ஆலகால விசத்தையும் நம்பலாம் இப்படி ஆலகால விசத்தையும் நம்பலாம் ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாம் ஆமா கோல மாதர்படி தூதரை நம்பலாம் ஆமா கொள்ளு வேங்கை புலியையும் நம்பலாம் ஆமா சீறி வரும் நாகத்தையும் நம்பலாம் சிரிக்கின்ற பெண்ணை நம்பாதே எப்படியா பொம்பளை நம்ப கூடாது ஒரு பொம்பளை பார்த்து எதை வேணாலும் செஞ்சு விடலாம் ஆமாங்க போன வாரம் உன் பொண்டாட்டி கூட என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் விளக்கமா தண்ணி ஒரே நாள் இருக்குது எவன எங்கெங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் எப்படியா எவ்வளவு எங்கெங்க வைக்கணும்னு தெரியும் ஆமா செருப்பு எங்க வைக்கணும் விளக்கமாத்த எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா வீட்டுக்குள்ளார எப்படி வந்துடும் அதனால நான் அர்ஜுனன் ஆகியனான் பெண்ணால ஒரு பெண்ணால மோசம் போயிட்டேன் என்ன சாமி எங்க போனீங்க டேய் அவன் மேல நான் ஆசைப்பட்டு போகல என் மேல அவ ஆசைப்பட்டதுனால வந்த மோசம் இது அப்படிங்களா யாரு தெரியுமா யாண்டால ஊர்வசி சாவந்தார ஒரு கொலைக்கு
ஐயோ அந்த படுவாவி ஊர்வசியாய் ஐயோ அந்த படு மோசம் படுவாளே பற்றி ஆனால் அழகமன்னன் அர்ஜுனன் 11 காரண பெயர் 32 லட்சணம் பொருந்திய எனக்கு வானுலக தேவலோக ஊர்வசியால தேவலோகத்திற்கு சென்று காளகாய நிவேத கம்சர்களை வதைத்து தேவ சிம்மாதனத்திலே 3.25 நாளிகை நான் அமர்ந்த நேரத்திலே நாட்டிய பெண்ணாகிய ஊர்வசி இந்த அர்ஜுனன் மேல் காதல் கொண்டு என்னை சேர அழைத்தான். நான் மறுத்தேன். அவள் கொடுத்தால் எனக்கு சாபம். அடே அர்ஜுனா, உலகத்திலே உன்னை போல அழகு படைத்தவன் எவனையும் நான் கண்டதில்லை. தேவலோகத்திலே உன்னுடைய அழகுக்கு நிகர், மன்மகனுக்கு நிகரான அழகு படைத்தவன். அதனால இந்த அழகை கொண்டுதானே இப்படி என்னை அவமதிப்பு செய்கிறாய். உனக்கு வேடியாக போகும்படி சாபத்தை கொடுத்தார் ஊர்வசி. அப்பொழுது அந்த ஊர்வசியினுடைய காலிலே விழுந்து, அம்மா, நான் சந்திர குலத்து வேந்தன், நான் மதிகுலத்து மன்னன், நான் இப்பேற்பட்ட தீவனைக்கு ஆளாகுவேனா, எப்படியாவது ஒரு சாபத்தை குறைத்து கொடு அப்படின்னு ஊர்வசி இடத்துல கேட்கும் போது, ஓராண்டு காலம் நீ பேடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டா. நான் நினைச்சப்ப அந்த பேடி ரூபம் எனக்கு வரும். என் மாமனாகி பிறந்தாமனை நினைத்தால் இந்த பேடி ரூபம் மறையும். அப்படி இந்த துரியோதனால் 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு 5வது வருஷம் 12ஐயும் முடித்து 13வது விடிஞ்சா எங்களுடைய வனவாசமே முடிய போகுது. விடிஞ்சு போச்சுன்னா 13 வருஷம் 5வது வருஷம் முடிய போகுது. ஆனாலும் சேனாதிபதி, நாங்க 5 பஞ்ச பாண்டவரும் அதுக்கு ஒரு உருவத்தில் இங்க இருக்கிற விளையாடு மன்னங்கிட்ட அடிமையாக என் தேவையாகிய ரகுவதால் வாஞ்சாலி அஸ்தினாபுரத்து அரியணையிலே அரச வீடத்திலே சீரு சிறப்போடு இருக்கக்கூடிய ராணியாக இருக்கக்கூடியவன் இன்னைக்கு பணிப்பெண்ணா இருக்கிறான். இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் விதியை வெல்ல முடியாது. அதனாலே நான் நாட்டிய சாலையிலே உத்தரகுமார்த்திக்கு நாட்டிய சொல்லு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியானாலும் உத்தரகுமார்த்தி பார்க்க போலாம்ல? போடு. Thank you.